திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து லாஸ்ட் 1 மந்த்தாக மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்துகிட்டே இருந்தது சார். சமீபத்தில் டெல்லியினுடைய ஹை கமாண்ட் வந்து கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் காங்கிரஸினுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய அறிவிப்புக்கு அப்புறமா பிரவீன் சக்கரவர்த்தி நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இப்போ ஹை கமாண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இனி இதற்கு மேலே இந்த கூட்டணி தொடர்பான எந்த ஒரு கருத்தும் வராதுன்றதை நம்ம எடுத்துக்கலாமா ஃபைனலாக? வந்தால் அது காங்கிரஸ் தான் பதில் சொல்லணும், வரக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். கூட்டணியை பற்றி நீங்கள் எம்பிஸு மற்ற தலைவர்கள்லாம் பேசுனீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு ஹைகமாண்டுன்னு இருக்கோன்னு மல்லிகார்ஜுன கர்கே கேட்டிருக்காரு. எதை யார் யார் பேசணுமோ அதை அவங்க பேசணும், எல்லாத்தையும் நீங்களே பேசுனீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இன்னொன்று வந்து கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, யாரும் ட்வீட் போடக்கூடாது, யாரும் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. இது இந்த விஷயங்கள்லாம் எதற்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ட்வீட் வந்து திமுகவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது தமிழ்நாட்டோட. அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் திரு சிதம்பரம் அவர்களே அதை சொல்லியிருக்கிறார். அது வந்து தவறு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய நடவடிக்கைகள் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு பிடிக்கலங்க. அவர் போய் விஜயை ஏன் பார்க்குறாரு? முதல்ல அவர் ப்ரைவேட்டாக பார்த்தா ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், அதே எதுக்கு பப்ளிக்காக சொல்கிறாரு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.